தக்லை இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ரங்கராய சக்திவேல் வந்து ஒரு கேங்ஸ்டரா பண்ணியிருக்கிறாரு. அவரோட அண்ணனா மாணிக்கம் அப்படின்ற கேரக்டர் வந்து நாசர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1994 ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் டீம் வந்து இந்த ரங்கராய சக்திவேலை வந்து அட்டாக் பண்ண வராங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமரன் அப்படின்ற கேரக்டர்ல ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் தான் வந்து சிம்பு. அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம். இவங்க வந்து அந்த போலீஸ் அட்டாக் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா பேப்பர் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த போலீஸ் அட்டாக் நடக்க போகுது. அது வந்து தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு கன் ஃபயர் ஆகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோமசுந்தரம் வந்து இறக்க நேரிடுது. இந்த இதை வந்து சிம்புவுமே பாத்துறாரு. அப்ப வந்து கமல் வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இல்ல நாங்க வந்து போலீஸ் தான் நினைச்சு சுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அமரனான சிம்பு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கமல் வந்து அந்த சிம்புவை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே கதை வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல சிம்பு தான் பாத்தீங்கன்னா கமலுக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி எல்லா இடத்துலயுமே செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா சிம்புக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிய வர அவர் வந்து பாத்தீங்கன்னா ரங்கராய சக்திவேலுக்கே வந்து ஆப்போசிட்டா மாறுறாரு. அப்ப ரங்கராய சக்திவேலுக்கும் சிம்புவுக்கும் இடையே வந்து மோதல்கள் நடக்கிறது. இந்த மோதல்கள்ல பாத்தீங்கன்னா அமரனான சிம்பு பாத்தீங்கன்னா நம்ம ரங்கராய சக்திவேலை வந்து போட்டு தள்ளிடுறாருன்னே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ரங்கராய சக்திவேல் வந்து மீண்டு வந்தாரா இல்லையா, மீண்டு வந்து இந்த சிம்மாசனத்தை பிடிச்சாரா, அமரனுக்கு வந்து அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் எப்படி தெரியுது அப்படிங்கறதான் இந்த படத்தோட நீதி கதையே. இதுல பாத்தீங்கன்னா கமலோட ஆக்ட் வந்து நம்மள ரொம்பவே பிரமிக்க வச்சிருக்குது. அவருக்கு வயசானாலும் நடிப்பு திறமை வந்து குறையவே இல்லை. அவரோட வயசு ஆகத்தான் அவரோட நடிப்பு திறமை வந்து இன்னும் கொஞ்சம் எச்சா அதிகமாயிட்டே போகுதுன்னே சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலான கேரக்டரா பாத்தீங்கன்னா நம்ம அமரனான சிம்புவுமே கலக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அதாவது கமலுக்கு பேக்ரவுண்ட்ல நிற்கும் போது தம்பியா நடிக்கிற கேரக்டர் ஆகட்டும், கமலுக்கு ஆப்போசிட்ல நடிக்கிற வில்லன் கேரக்டர் ஆகட்டும், சிம்பு வந்து ரெண்டு ரோல்லையுமே வந்து நமக்கு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல கமல் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ்லயும் சரி, ஃபைட்டிங்லயும் சரி, பாசத்துலயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து கமல் வந்து ரொம்பவே கலக்கி இருக்கிறாரு. நாசர் அவரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். அவர் பாகுபலியிலேயே எப்படி நமக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாவே மாறி அந்த சகுனி வேலையெல்லாம் பார்ப்பாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே வந்து ஒரு சகுனி வேலையெல்லாம் பார்த்திருக்கிறாரு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதே மாதிரி நாசர் நமக்கு நடிச்சு கொடுத்துருக்காங்க. அபிராமி இவங்களை பத்தி சொன்னோம் அப்படின்னோம்னா கமலுக்கும் இவங்களுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து அந்த கதைக்களத்துல ரொம்பவே நல்லாவே பொருந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மங்கை அப்படின்ற கேரக்டர்ல திரிஷா நடிச்சிருப்பாங்க. இந்த கதையில ரொம்பவே நல்லாவே ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவங்களோட கேரக்டருக்கும் சரி, செகண்ட் ஹாப்ல அவங்களோட கேரக்டருக்குமே சரி ரொம்பவே வித்தியாசம் இல்லாம காட்டி எந்த இடத்துல அவங்களோட கேரக்டர் முடிக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவரால் பாத்தீங்கன்னா இது மணிரத்னம் படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிரத்னம் படம் அளவுக்கு எதிர்பார்த்து போனோம்னா மணிரத்னம் படம் அளவுக்கு இல்லை. ஏன்னா மணிரத்னம் படங்கள்ல வந்து அந்த நேச்சர் ஆஃப் சவுண்ட் ஆகட்டும், நமக்கு அந்த அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஹைப் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கமல் மற்றும் சிம்பு அவங்க இருவரின் நடிப்புக்காக வேணா போலாம்.